ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட பல ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்துனாங்க. சரி, இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட போர் விமானங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்தியா தற்சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா 2 போர் விமானங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகோய் 30 MKI அப்படிங்கிற இந்த போர் விமானம். இந்த சுகோய் 30 MKI அப்படிங்கிறது ரஷ்யாவோட சுகோய் நிறுவனத்துக்கிட்ட வாங்கியிருக்காங்க. இந்த சுகோய் விமானத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளை கொண்டு போகிற மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர் லைசன்ஸ்க்கு கீழே தயாரித்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 2வது போர் விமானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா HAL தேஜஸ் அப்படிங்கிற போர் விமானம் தான். இந்த HAL தேஜஸ் அப்படிங்கிற போர் விமானம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே டிசைன் செய்யப்பட்டு இந்தியாவிலேயே தயாரித்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த HAL தேஜஸை யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா DRDO கம்பெனிக்கு கீழே வரக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ADAவும் HAL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டடும் இணைந்து இந்த HAL தேஜஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. தயாரிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா HAL அப்படிங்கிற இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டட் தான் தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த HAL தேஜஸ் பார்த்திங்கன்னா முழுவதுமாக இந்தியாவிலேயே தயாரித்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இலகு ரக போர் விமானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இலகு ரக போர் விமானமானது ஒற்றை இருக்கை கொண்ட மல்டி ரோல் போர் விமானம்னு சொல்லலாம். போர் விமானம் பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்டாக இருக்குது. MK1, MK1A அப்படின்ட்டு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். MK2 அப்படிங்கிறது ஃபியூச்சரில் இருக்குது. இந்தியா AMCAவிலையும் குறிப்பிடத்தக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த AMCAவோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலேயே அதிநவீன போர் விமானங்களை தயாரிக்கிறது. அதாவது 5ஆம் தலைமுறை 6ஆம் தலைமுறைக்கு இடைப்பட்ட ஒரு போர் விமானமாக இந்த விமானத்தை உருவாக்குறது தான் இந்த AMCAவோட குறிப்பிடத்தக்க நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியா இறக்குமதியை குறைத்து மேக் இன் இந்தியா திட்டத்தில் அதிநவீன போர் விமானங்களை உருவாக்குறதுல ரொம்ப முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க. மார்ச் 2024 AMCAவில் 15,000 கோடிக்கான அப்ரூவல் கிடைச்சிருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி AMCAவோட ஒரு நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் தலைமுறைக்கும் 6ஆம் தலைமுறைக்கும் இடைப்பட்ட ஒரு போர் விமானத்தை உருவாக்குறது தான். இந்த போர் விமானத்தில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. போர் விமானிக்கான எர்கானிக்ஸை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா AMCAவோட ப்ராஜெக்ட்ஸில் இருக்குது. இப்போதைக்கு 5 ப்ரோட்டோடைப்ஸ் உருவாக்குறதா இருக்காங்க. 2035க்குள்ள இந்த அதிநவீன போர் விமானங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்மியில் இணையிறதா இருக்குது. இந்த போர் விமானங்கள் பார்த்திங்கன்னா எந்த ரேடார்லையும் சிக்காத மாதிரியான ஒரு வடிவமைப்பில் தான் வடிவமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா பழைய போர் விமானங்களை எல்லாம் புதுப்பிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இந்த AMCA ப்ராஜெக்ட்ஸில் அதிகப்படியான முனைப்பை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் விமானங்களை உருவாக்குறதுல பல தனியார் நிறுவனங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் கேட்டிங்கன்னா L&T, டாடா, கோத்ரேஜ், VEM டெக்னாலஜி இந்த மாதிரியான பல நிறுவனங்கள் இந்த ப்ராஜெக்ட்ஸில் இணைஞ்சிருக்காங்க. சரி, இந்த போர் விமானங்களை யார் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா HAL தேஜஸை டிசைன் பண்ண ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ADA அப்படிங்கிற அந்த ஏஜென்சி தான் டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஏஜென்சி எதுக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா DRDO அப்படிங்கிற அமைப்புக்கு கீழே தான் வரும். ஸோ இந்தியாவிலேயே தயாரிக்கக்கூடிய விமானங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விமானங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே டிசைன் பண்ணி இந்தியாவிலேயே தயாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய HAL தேஜஸ் சொல்லலாம். 2வது சுகோய் நிறுவனத்துக்கிட்ட லைசன்ஸ் வாங்கி இந்தியாவில் தயாரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சுகோய் 30 MKI விமானங்களை சொல்லலாம்.